ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07734348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து யூனிட் 6க்கான பாடத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு யூனிட் 7க்கான பாடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ யூனிட் 6ல் நம்ம படித்தது தனியார் உரிமை வணிகத்தின் நிதிக்கூற்றுகளை தயாரித்தல். ஸோ ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்த நல்லா. யூனிட் 6ல் நம்ம பார்த்தது தனியார் உரிமை வணிகம், தனியார் உரிமை வணிக நிதிக்கூற்று. ஸோ தனியார் உரிமை வணிகம் வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து இது யூனிட் 6ன்னு சொன்னால் அடுத்த யூனிட் 7 இப்போ பார்க்க போகிறோம். அதாவது உற்பத்தி கிரிய கணிப்பு. ஸோ இந்த பாடத்தை எப்படி சொல்லணும், வந்து உற்பத்தி வணிகங்களின் உற்பத்தி கூற்றுகளை கணிக்கிறது இல்லையா, உற்பத்தி வணிகங்களோட உற்பத்தி கிரியத்தை கணிக்கிறது நம்மளோட வேலை. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், உற்பத்தி கிரியத்தை கணிக்கிறண்டே போடுவோம். உற்பத்தி கிரியத்தை கணித்தல், உற்பத்தி கிரியத்தை கணிதல் வச்சுக்கொள்ளும். ஸோ இதுக்கு அடுத்த பாடங்கள் வரும்போது, ஸோ இதுக்கு அடுத்த பாடம் நம்ம யூனிட் 8 லாப நோக்கற்ற வணிகம், லாப நோக்கற்ற வணிகம், உற்பத்தி அதான் லாப நோக்கற்ற வணிகம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் என்றால் யூனிட் 9 இப்போதைக்கு தேவையில் இருக்கட்டும். யூனிட் 10 பங்குடைமை. அதே மாதிரி யூனிட் 12 வரையறுக்கப்பட்ட கம்பெனி வணிகத்தின் நிதிக்கூற்று. ஸோ இது இப்போதைக்கு நம்ம இந்த பாடம் தான் படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கும் ஏனைய பாடங்கள் என்ன தொடர்பானதாக நீங்கள் சரியாக விளக்கணும். தனியார் உரிமை வணிகம், லாப நோக்கற்ற வணிகம், பங்குடைமை வணிகம், வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இந்த 1 2 3 4 இந்த 4 வணிக அமைப்புகளுக்கு நிதிக்கூற்று தயாரிக்கிறது தான் ஏழில் நம்ம படிக்கிற பாடம். ஸோ இதுக்கிடையில் இதுக்கு முதல்ல படித்த பாடங்கள் எல்லாம் அந்த வணிகங்களோட நிதிக்கூற்று செய்வதற்கான பேசிக். ஸோ பகுதியாக படிச்சிருக்கோம் வச்சுக்கொள்ளும். இப்போ கணக்கீட்டின் அறிமுகம்னா கணக்கீடு என்னென்று உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் படித்த பாடமாக இருக்கலாம். கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டைப்பதிவு முறைமை, முதன்மையீடுகளை தயாரிக்கிறது, எண்ணக்கருக்கள். ஸோ இதெல்லாம் இந்த கேள்வி செய்வதற்கான சில அடிப்படைகளை வழங்குறதுக்காண்டி தான் நம்ம செய்திருக்கிறோம். அப்போ இங்கே 4 வணிக அமைப்புகளுக்கு தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வர சில விஷயங்கள் அடிப்படைகளை விளங்கத்தான் நம்ம அதுக்கு முதல் படித்த பாடங்கள். அதே மாதிரி தான் நம்ம வந்து இதில் 11ஆம் பாடம்னு பார்ப்போம், கணக்கீடு நியமங்கள், அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் இதெல்லாம் வணிக அமைப்புகள். இந்த வணிக அமைப்புகள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னால், இவங்க பொருட்களை விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம். என்ன செய்யலாம், வந்து இவங்க வணிக நடவடிக்கைன்னு பார்க்கும்போது வணிக நடவடிக்கை என்று வரும்போது இவங்களோட வணிக நடவடிக்கைன்னு வரும்போது இவங்க 2 வகையான வணிகமாக இருக்க முடியும். என்ன வணிகம் செய்கிறாங்க, வணிக அமைப்பு, இந்த 4 வகையான வணிக அமைப்புக்கான ஓனர்ஷிப், எத்தனை பேர் உரிமையாளர் வைப்பாங்க, அவங்களோட உரிமையாண்மைகள் என்ன வரும், ஸோ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதில் நம்ம வந்து பாடமாக வரும்போது பார்ப்போம். இவங்க என்ன செய்கிறாங்க வணிக நடவடிக்கைன்னு பார்க்கும்போது, இந்த வணிகம் பொருள் விற்பனை வணிகமாக இருக்கலாம். பொருள் விற்பனை செய்து அதனூடாக லாபம் உழைக்கிற வணிகமாக இருக்கலாம். அல்லது இது சேவை வழங்கும் வணிகமாக இருக்கலாம். சேவை வழங்கல், சேவை வழங்குற சில பேர் பிள்ளையா விளங்கி கொள்றல, சேவை வழங்குறதும் லாபத்தில் லாப நோக்கம் செய்வாங்க. சேவை வழங்கல் லாப நோக்கற்றது வேறு. இப்போ எப்படி விளங்கி கொள்ளக்கூடாது, லாப நோக்கற்ற வணிகம்ன்றது வேறு, சேவை வழங்கல்ன்றது வேறு. பொருட்கள் சேவைகள், லாப நோக்கம் லாப நோக்கற்ற வணிகம்.
லாப நோக்கமற்ற விடயத்தை நம்ம சேவை வழங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது கொமன் அது விளங்காதாக்கள் அதை கற்றுக்கொள்வது. ஆனால் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது சரியாக விளங்கணும். சேவை வழங்குறது பொருட்களை விற்பனை செய்ய ரெண்டும் எதிரெதிரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. இவங்க பொருட்கள் வழங்குறாங்க இல்லை சேவைகளை வழங்குவாங்க. லாப நோக்கத்தோடு இயங்குவாங்க, லாப நோக்கற்ற முறையில் இயங்குவாங்க. அப்படி பார்த்தோம்னா தனியாளுரிமை, பங்குடைமை, கம்பெனி 3 லாப நோக்கத்தோடு இயங்க போது, லாப நோக்கற்ற வணிகம் மட்டும் லாப நோக்கமற்ற முறையில் இயங்க போகுது. சரி, அப்போ இங்கே பொருட்களை வழங்குகிற வணிகங்கள், சேவைகளை வழங்குகிற வணிகம். ஒரு டியூஷன் சென்டர் இருக்குன்னு சொன்னால் அது சேவை வழங்குகிற வணிகம். அவங்க ஃப்ரீயாக வழங்குறாங்களா? இல்லை, காசு வாங்கி தான் வழங்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யும்போது சேவை வழங்குறாங்க, ஆனால் லாப நோக்கத்தோடு வழங்குறாங்க. சரி, இவரை இந்த தனியாளுரிமை வணிகத்தில் சேவை வழங்குகிற வணிகம், பொருள் விற்பனை செய்கிற வணிகம் என்று 2 வணிகத்துக்கான கணக்குகளும் பார்க்கலாம். இந்த பொருள் விற்பனை செய்கிற வணிகம் என்று பார்த்தோம்னால் இந்த பொருட்கள் விற்பனை செய்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதான் இருப்புகள்னு சொல்லுவோம். இந்த இருப்புகள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னால் ஒன்று வழங்குனரிடந்து கொள்வன செய்வாங்க. என்ன செய்வாங்க? வழங்குனர் வந்து என்ன செய்வாங்க? கொள்வனவு செய்து அதனை விற்பனை செய்வாங்க. அல்லது என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம்னால் உற்பத்தி செய்தும் விற்பனை செய்ய முடியும். உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்ய முடியும். அதில் வழங்குனர் கொள்வனவு செய்து அதனை விற்பனை செய்ய முடியும். ஸோ நம்ம எங்கே வாரணுன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கு இல்லையா? இப்போ இங்கே தனியாளுரிமையில் நம்ம என்ன பார்த்தோம்? பொருள் விற்பனை, வழங்குனர் கொள்வனவு செய்து விற்பனை செய்கிற வணிகமாகத்தான் நம்ம இந்த தனியாளுரிமை வணிகம் 6ஆம் பாடத்துக்கான பாடத்தை ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம எதுக்கு வரப்போகிறோம் என்றால், வணிக நடவடிக்கை அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அந்த வணிகமானது பொருட்களை ஒன்று கொள்வனவு செய்து விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம், அல்லது அந்த வணிகமானது பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம். அப்போ உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அந்த வணிகம் முடிவுப் பொருட்களை வாங்காது, மூலப்பொருட்களை வாங்கும். மூலப்பொருட்களை வாங்கி அதை உற்பத்தியில் ஈடுபடுத்தி அந்த பொருட்களை தான் கஸ்டமருக்கு விற்பனை செய்யும். இப்போ ஆடைகளை விற்பனை செய்கிற வணிகம், சில வணிகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடைகளை விற்பனை செய்கிற வணிகம் ஆடைகளை வெளிநபர்களிடமிருந்து கொள்வனவு செய்து அந்த ஆடைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் அப்படியே விற்பனை செய்வாங்க. அவங்கள குறிப்பிட்ட லாபம் வச்சுருப்பாங்க. ஆனால் சில வணிகங்கள் துணிகளாக வாங்கி அந்த துணிகளை ஆடைகளாக தச்சு அந்த ஆடைகளை விற்பனை செய்யும். அப்போ இவங்க வழங்குறது எதை வாங்குறாங்க? ஆடையை வாங்கலை, துணியை வாங்குகிறாங்க. துணியை வாங்கி எடுத்து அந்த ஆடையை தைக்கிறாங்க, தைச்சிட்டு அந்த ஆடையை தான் விற்பனையை கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற வணிகமாக இருந்தால் அதுக்கான கணக்கு. ஸோ இங்கே தனியாளுரிமை வணிகம் பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம், சேவை வழங்குகிற வணிகமாக இருக்கலாம். தனியாளுரிமையோ லாப நோக்கற்ற வணிகமோ பங்குடைமையோ வர்க்கப்பட்ட கம்பெனியோ அது பொருட்களையும் விற்பனை செய்ய முடியும், சேவைகளையும் வழங்க முடியும். லாப நோக்கற்ற வணிகமும் பொருள் விற்பனை செய்கிற வணிகத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம அது அப்படின்னா அந்த பாடம் வரும்போது தெளிவாக பார்ப்போம். இந்த 4 வணிக அமைப்புகளும் என்ன செய்ய முடியும்? பொருட்களை விற்பனை செய்ய முடியும், சேவைகளையும் வழங்க முடியும். ஸோ ரெண்டுக்கும் என்ன செய்யணும்? தயாராக இருக்கும். நீங்கள் பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக தந்தாங்கன்னா அதுக்கு கணக்கு செய்ய தெரியணும், சேவை வழங்குற வணிகமாக இருந்தால் கணக்கு செய்ய தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன வாரம்? அதே விஷயம். பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அது வழங்குனர் கொள்வனவு செய்து விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்க முடியும், அல்லது உற்பத்தி செய்த பொருள் விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்க முடியும். ஸோ 4 தான். ஒன்று தனியாளுரிமை, லாப நோக்க நிறுவனம், பங்குடைமை, வர்க்கப்பட்ட கம்பெனி. இந்த 4 வணிக அமைப்புகளையும் பொருட்களை விற்பனை செய்யும் போது வேறாக்களிலிருந்து கொள்வனவு செய்து எந்தவித மாற்றம் ஏற்படுத்தாமல் அதை விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம். வேறாக்களிலிருந்து மூலப்பொருளை கொள்வனவு செய்து அதுக்கு உற்பத்தி ப்ரொசஸ் செய்து அதை முடிவுப் பொருளை மாற்றி அதை விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்கலாம். அப்போ பொருள் விற்பனை செய்கிற வணிகம் உற்பத்தியில் ஈடுபட்டு உற்பத்தி பொருட்களை முடிவுப் பொருளை விற்பனை செய்தன்னு சொன்னால் இந்த உற்பத்தி பொருளுக்கான கிரயம் என்ன, எப்படி அந்த உற்பத்தி கிரயம் கணிப்பீடு செய்கிறது, அதில் என்னென்ன விடயங்களை சேர்க்கணும், அப்போ அந்த வணிகத்துக்கு எப்படி கணக்கு செய்யணும். ஸோ முதலாவது விஷயம், நம்ம துணியை வாங்கி ஆடையாக மாத்திரம் என்றால் துணி உதாரணம் சொல்கிறோம், சிம்பிளாக விளங்கன்னு பாருங்கள். துணி ஒன்று என்ன செய்கிறீங்க? நம்ம 1 மீட்டர் துணி 200 ரூபா படி வாங்குறீங்க. ஒரு ஆடை ஒன்றை தைப்பதற்காக உங்களுக்கு 2 மீட்டர் துணி தேவைப்படுது. உதாரணம் சொல்கிறேன், 2 மீட்டர் துணி இருந்தால் ஒரு ஆடை தைக்கலாம். அப்போ 2 மீட்டர் துணிக்கான கிரயம் என்று பார்த்தோம்னால் நமக்கு 400 ரூபா தான் செலவு. ஆனால் துணியை அப்படி நம்ம கொடுக்கலையே, அதை ப்ரொசஸ் செய்தால் தான் ஆடை வரும். அப்போ ப்ரொசஸ் செய்து நீங்கள் இதென்ன சொல்லலாம், துணின்னு சொல்லப்படுறது இன்புட்டாக இருக்க போகுது. ப்ரொசஸ் செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இங்கே அவுட்புட் எடுக்க போகிறீங்க. அவுட்புட்டாக நமக்கு வாரது என்ன இருக்க போகுது? நமக்கு இங்கே ஆடையாக இருக்க போகுது. அப்போ 400 ரூபா பெறுமதியான துணி பயன்படுத்தப்பட்டு இங்கே ஆடை ஒன்று உற்பத்தி செய்யப்படுது என்றால் இந்த ஆடைக்கான கிரயம் நமக்கு எவ்வளோன்னு தெரியும்.
உதாரணத்துக்கு இந்த ஆடைக்கான கிரயம் 1100 ரூபாண்டு வந்துட்டேன்னு சொன்னால் இது ஆடைக்கான உற்பத்தி செலவு. இந்த 400 ரூபான்றது 1100 மாற இருக்குன்னா இடையில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்ன்றது நம்ம கணக்கில் ஒவ்வொன்றா பார்க்கணும். என்னென்ன விடயங்களை கணக்கில் செய்யணும்னு பார்க்கணும். அதான் உற்பத்தி கிரயம் கணித்தல். இப்போ இந்த 1100 வந்துட்டு அந்த 1100 நீங்கள் என்ன செய்வீங்க, இது கிரயம், இதோட லாபத்தை சேர்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், விற்பனை விலை கிடைக்கும். பிறகு கணக்கு நோமல். அப்போ நம்மளோட உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இருக்கின்றால் அதை வச்சுக்கொண்டு நம்ம விற்பனை செய்கிறோம் என்றால் அங்கே விற்பனைக்கான வருமான கூறு நோமல். ஸோ உங்களுக்கு சரியாக விளங்கி இருக்கணும். உற்பத்தி கிரயத்தை கணித்தல் என்னது, நம்ம வந்து பொருட்களை விற்பனை செய்கிற வணிகங்கள் உற்பத்தி செய்த அந்த பொருட்களை விற்பனை செய்தால் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான உற்பத்தி கிரயம் என்னென்னு பார்க்குறதுக்காக நம்ம பார்க்க போகிற கணக்கு தான் பாடம் தான் உற்பத்தி கணித்தல் என்ற பாடம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், உற்பத்தி செய்ய போகிற பொருள்னா ஒன்று மூலப்பொருளை வாங்கி அந்த மூலப்பொருளை உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி முடிவுப்பொருளை மாற்றி முடிவுப்பொருளை மாற்றும் வரைக்கும் மூலப்பொருளை வாங்கி உற்பத்தி செய்யணுள்ள ஈடுபடுத்த நீங்கள் என்னென்ன செய்வீங்க, அதை முடிவுப்பொருளை மாற்றணும்னா நமக்கு வந்து எவ்வளோ உற்பத்தி கிரயம் வரும். அப்போ மொத்த உற்பத்தி கிரயம் எத்தனை அலகுன்னு பார்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம் வரும். ஒரு அலகுக்கான உற்பத்திக்கு எவ்வளோ லாபம் சேர்க்கணும்னு பார்ப்பீங்க, லாபத்தை சேர்ப்பீங்க, விற்பனை செய்வீங்க, லாபத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ அது மாதிரி வந்து வணிக நடவடிக்கை செய்யும்போது அங்கே வருமான கூறு நம்மளாக வரும். ஸோ இதே விஷயத்தை பார்த்தோம்னா சரி. அப்போ உற்பத்தி கிரயம் கணித்தல்ன்றது ஏன் தேவை, இது எல்லா பாடத்துலையும் வரலாம். என்ன பாடத்தை சொல்கிறேன், 4 வணிக அமைப்புகளோடையும் வரலாம். வரைக்கப்பட்ட கம்பெனியோட வரலாம், அது மாதிரி பங்குடைமையோட வரலாம், தனியார் உரிமை வணிகத்தோட வரலாம். பட் நம்ம செய்த கணக்கில் தனியார் உரிமை வணிகத்தோட வரல. ஏன் வரனா, நம்ம 7ஆம் பாடமாக இதை படிக்கிறோம். அப்போ இந்த 7ஆம் பாடத்தில் நம்ம சில பயிற்சிகள் செய்வோம். அந்த பயிற்சி எதுவாக இருக்குமென்னு சொன்னால் இந்த 6ஆம் பாடத்துக்கான ஒரு வணிகம், அதாவது தனியார் உரிமை வணிகத்தில் ஒரு உற்பத்தி கிரை கணிப்பாக இருந்தால் அது எப்படி இருக்கும். அப்போ உற்பத்தி கிரை கணிப்பும் வருமான கூற்றும் நிலைமை கூற்றும் செய்கிறத நம்ம எப்படி செய்யணும். இப்போ தனியார் உரிமை வணிகத்தில் வருமான கூற்று நிலைமை கூற்று செய்ய தெரியும். அந்த வணிகங்கள் நம்ம இதுவரையும் பார்த்தது உற்பத்தி செய்த வணிகம் இல்லை, பொருட்களை வாங்கி விற்ற வணிகம். இப்போ உற்பத்தியில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அப்படி வரும், எப்படி மாற்றங்கள் செய்யணும்னு பார்த்தோம்னா சரி. ஸோ சிம்பிள் விஷயம் சரி. ஸோ இப்போ விஷயத்துக்குள்ளே வாங்க, நம்ம வந்து உற்பத்தி கிரயமெண்டா உற்பத்தியை கணிக்க போகிறோம்டா அது இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம்டா ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட டியூடன் படி பார்த்தோம்னா உற்பத்தி வணிகம் ஒன்று உற்பத்தி கிரயத்தை கணித்தல் மற்றும் தீர்மானங்களை மேற்கொள்ளல். உற்பத்தி கிரயமென்றதில் என்ன வருமென்று பார்க்குறோம். முதலாவது சரிதானே, சிம்பிளாக தான் போடப்பட்டிருக்குது. என்ன கருப்படம் உற்பத்தி கிரயம். உற்பத்தி கிரயம் உற்பத்தி கிரயத்துக்கு என்ன வரும் என்று பார்த்தோம் என்றால் இங்கே பொருள் கிரயம் வரும். பொருள் கிரயம், அதே மாதிரி கூலி கிரயம் அல்லது உழைப்பு கிரயம், ஏனைய கிரயம். உற்பத்தியோட தொடர்புடைய கிரயங்கள் என்னென்ன விடயங்கள் வரும் என்று பார்த்தோம்னா அது மூன்றும் வரப்பு. உற்பத்தி கிரயம், பொருள் கிரயம், கூலி கிரயம், ஏனைய கிரயம். பொருள் கிரயம் என்றால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள். அது நேர் மூலப்பொருளும் இருக்கும், நேரில் மூலப்பொருளும் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆடைகளை தைக்கிறப்ப ஆடைகள் தைக்கிற வணிகத்தில் நம்ம வந்து ஈடுபடுறோம். ஆடைகள் தைக்கிறதுக்காக வணிகம் ஈடுபடுத்துகிறோம் என்றால் ஆடைகள் தைக்கிறப்ப துணியை பயன்படுத்துவோம், நூல் பயன்படுத்துவோம், இயந்திரங்களுக்கான எண்ணெய்கள் பயன்படுத்துவோம், பட்டன் பயன்படுத்துவோம். அப்போ இதெல்லாம் பொருட்கள், அந்த உற்பத்திக்கு பயன்படுத்த பொருட்கள். அப்போ இந்த பொருட்களை நேரில் என்று ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்கு. நேரில் என்ற பிறகு பிரிப்போம். அதில் அதை விளங்கிக்கொள்ளும். ஒன்று உற்பத்தியில் பொருட்கள் பயன்படுத்தப்படும். ரெண்டாவது கூலி என்றால் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் போது வேலைக்கு நம்ம ஆட்கள் எடுத்திருப்போம். அந்த வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம் கூலி. ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் ஒன்று உற்பத்தியை இப்போ ஒரு டெய்லரிங் வேலை செய்து கொண்டிருக்கோம், ஒரு ஆடை தான் தைக்கிறோம் என்றால் இந்த ஆடைகளை தைக்கிற தையல் செய்கிற ஆளுக்கு வந்து கொடுக்குற கூலி. அடுத்த என்ன வந்து களஞ்சியத்தை காப்பாளராக இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கொடுக்குற கூலி, உற்பத்தி மேற்பார்வையாளர் கொடுக்குற கூலி. அந்த உற்பத்தி ஒரு நிலையம் ஒன்று இருக்கின்ற உற்பத்தி தொழிற்சாலை இருக்கின்ற அதை நிர்வாகம் செய்கிற முகாமிற்கு கொடுக்குற சம்பளம் மேற்பார்வை சொல்கிறேன், மேற்பார்வை சம்பளம். ஸோ இதெல்லாம் வந்து செய்ய நமக்கு வந்து இங்கே ஏற்படுகின்ற கூலிக்கிரயங்கள். அப்போ இங்கே இருக்கிற உழைப்புக்காக வேலை செய்கிற ஆட்களுக்காக கொடுக்குற சம்பளம் தான் கூலிக்கிரயம். அப்போ அதை சரியாக விளங்கிக்கொள்ளணும். ஒன்று பொருட்கள் பயன்படுத்தப்படுது. ஒரு உற்பத்தி கிரயம் என்ற ஒரு அமௌண்ட்டை இப்போ நான் சொன்ன மாதிரி 400 ரூபா பெருமை துணி இங்கே 1100 ரூபா உற்பத்தி செலவுண்டு வந்திருக்கின்றால் இந்த இடையில் வந்த 700 ரூபா எதுக்காக அந்த செலவு ஏற்படுன்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஏற்பட போகுது. அப்போ உழைப்பெண் அடிப்படையில் பார்க்கணும், அல்ல கூலின்னு பார்க்கும்போது
உற்பத்தியில் ஈடுபடுற தொழிலாளிக்கு, உற்பத்தி தொழிற்சாலையை காக்கிற காவலாளிக்கு, நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கு, மேற்பார்வை செய்கிறார்களுக்கு, அப்படி உற்பத்தி தொழிற்சாலைகளை வேலை செய்கிற நிறைய பேருக்கு சம்பளம் போகும். உழைப்புக்காக கொடுக்கப்படுற சம்பளம் எல்லாம் கூலிக்கு இதுக்குள்ள வரும். ஸோ இதில் எது நேரில்னு பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்து ஏனைய கிரியம். ஏனைய கிரியம் என்றால் மின்சாரம், காப்புறுதி, வாடகை இல்லையா, அப்படியான விடயங்கள் வந்தால் அதை ஏனைய கிரியம்னு சொல்லும். அப்போ அது கூலியும் இல்லை, அடுத்த மூலப்பொருளும் இல்லை. மின்சாரம் மூலப்பொருள் இல்லை இல்லையா, மூலப்பொருளாக பயன்படுத்தப்படல. வாடகை மூலப்பொருள் இல்லை, காப்புறுதி மூலப்பொருள் இல்லை. ஸோ அது என்னது, பொருட்கிரியமாக கூலிக்கிரியமாக வர முடியாத விடயங்கள் ஏனைய கிரியங்கள். சரி, இப்போ இது மூன்றும் தான் உற்பத்திக்கு நமக்கு வார கிரியங்கள்னு பார்த்தோம்னால் இதை ரெண்டாக பிரிக்கிறோம். பொருட்கிரியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், அதே மாதிரி கூலிக்கிரியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், ஏனைய கிரியத்தையும் ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னு சொன்னால் நேர் பொருட்கிரியம், அடுத்த நேரில் பொருட்கிரியம், நேர் கூலிக்கிரியம், நேரில் கூலிக்கிரியம், நேர் ஏனைய கிரியம், நேரில் ஏனைய கிரியம். இந்த நேரில் என்றால் ஏனென்றது விளங்கும். நேரில் உங்களுக்கு டியூட் கையில் இருக்கின்ற அதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். நேரில் என்று வரும்போது நேர்கிரியம் என்றால் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற ஆட்களுக்கு, உற்பத்தியில் நேரடியாக தொடர்பட்ட, உற்பத்தி கிரியத்தோடு மாற்றக்கூடிய, உற்பத்தி அலகிட கிரியத்தோடு மாறக்கூடிய கிரியமாக இருக்குது. உற்பத்தியில் நேரடியாக தொடர்பட்டமாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம்னால் இங்கே பொருட்கிரியம் என்று எடுக்கிறோம். பொருட்கிரியத்துக்குள்ள இந்த நேர் பொருட்கிரியம் அல்ல நேர் மூலப்பொருள் கிரியம் என்று எடுத்தோம்னால், பொருள் அல்ல மூலப்பொருள்னு சொன்னாலும் ஓகே தானா, மூலப்பொருள் என்றாலும் ஓகே அல்ல பொருள் என்றாலும் ஓகே தான். இப்போ இங்கே மூலப்பொருள், அதாவது நேர் மூலப்பொருள் கிரியம் என்று எடுத்தோம்னால் இங்கே ஆடை உற்பத்தி எடுத்துக்கொள்ளுமே, ஆடை உற்பத்தி வணிகம் என்றால் நேர் பொருள் கிரியமாக வரக்கூடியது துணி. வேறு என்ன வரலாமான்னு கேட்டோம்னா விஷயம் வந்து பட்டன் வரலாம், பொத்தானன்னு சொல்லுவோம் இல்லையா, பொத்தான்கள் வரலாம். இதெல்லாம் நேர் மூலப்பொருள் கிரியம். அப்போ துணியன்னு பார்த்தோம்னால் இப்போ நம்ம இதில் சொன்னோம் என்னது, 2 மீட்டர் துணியை பயன்படுத்தி ஒரு ஆடை தைக்கிறோம். அப்போ கிரிய அலகோட ஒரு ஆடையோட எத்தனை மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உற்பத்தியோட நெருங்கி தொடர்பு இருக்கும். அப்போ இந்த ஷர்ட்டுண்டா கூட இந்த ஷர்ட்டில் எவ்வளோ மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இருக்குது. அப்போ இதே மாதிரி ஷர்ட் தைக்கணுமெண்டா 2 மீட்டர் துணி தேவைப்பட்டால் 2 மீட்டர் துணி தேவைப்படும். அப்போ ஒரு ஆடை தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவைன்றது வந்து ஆடையை பொறுத்து நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ இந்த ஷர்ட்டுக்கு 1.5 மீட்டர் துணி என்றால், இல்லை நீங்கள் போகிற சட்டைகளுக்கு 2 மீட்டர் துணி என்றால், அப்போ நம்ம சொல்ல முடியும் ஒரு ஆடைக்கு இவ்வளோ தேவைன்னு சொல்ல முடியும். அப்போ அப்படி நமக்கு நேரடியாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதாக, நேரடியாக தொடர்புடையதாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து நேர் மூலப்பொருள் கிரியம். நேரில் மூலப்பொருள்னு சொன்னால் உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆடை தைக்கிற இடத்துலையே சாயம், நிறம் பயன்படுத்துகிறோமா இல்லையா, நிறப்பூச்சி அல்லது நிறம் பயன்படுத்தும், கலரிங் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கொள்ளும். அதில் இயந்திரங்களுக்கான எண்ணெய் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கொள்ளும். இதெல்லாம் பொருள் தான். ஆனால் என்ன இல்லை, இதெல்லாம் இது ஒரு அலகுகள்னு சொல்ல முடியாது. நிறம் என்று வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சில படங்களில் அல்லது சில தொழிற்சாலையில் பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் என்ன செய்வாங்க, நிற கலர் போட்டுட்டு எல்லா ஆடைகளும் அதுக்குள்ளே போட்டு எடுப்பாங்க. அதில் ஒரு ஆடைக்கு எவ்வளோ நிறம் பூச்சி போகுதுன்னு சொல்லி தனித்தனியாக சொல்லலாது. ஒரு ஆடைக்கு எவ்வளோ நூல் பயன்படுத்தப்பட்டதுன்னு அக்யூரேட்டாக சொல்லலாது. ஒரு ஆடையில் நம்ம வந்து இயந்திர எண்ணெய் பயன்படுத்த, இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது அந்த இயந்திர உராய்வுக்காக நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயாக இருக்கலாம். அப்போ ஒரு ஆடைக்கு எவ்வளோ பயன்படுத்துகிற மட்டும் சொல்லலாது. ஆனால் இது பொருள் தான் இல்லையா, பொருள். ஆனால் உற்பத்தியில் கூட நேரடியாகவும் தெளிவாகவும் வேறுபடுத்த முடியாத பொருட்கிரியம். அப்போ நேரில் என்றால் உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்கும். மூலப்பொருள் தொடர்பாக நேரென்றால் உற்பத்தி அலகோட தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய உற்பத்தியுடன் தொடர்புடைய கிரியம். துணி, பொத்தான், ஆடை உற்பத்திக்கு இது சொன்னோம்னால் ஒவ்வொரு உற்பத்திக்கும் மாறும். இப்போ ஆடை உற்பத்திக்கு தான், தளபாட உற்பத்திக்கு பிரதானமாக பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் மரப்பலகைகள். செங்கல் உற்பத்தி பிரதானம் பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் களிமண். அப்போ மூலப்பொருள் நேர் மூலப்பொருள் எதுன்னு நம்ம அடையாளம் காண்றது ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாக்கர் உற்பத்தி எடுத்தோம் என்றால் இதில் பிரதானம் பயன்படுத்தப்படுற இந்த ரப்பர், உள்ளே இருக்கிற இங்க் 2 இருக்குது.
அப்போ ஒரு உற்பத்திக்கு ஒரு நேர்மூலப்பொருள் தான் இருக்கணுமாண்டா இல்லை, ஒரு உற்பத்திக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நேர்மூலப்பொருட்கள் இருக்க முடியும். ஸோ தானே ஓகே, அப்போ அதான் சரியாக விளைக்கணும். இப்போ இந்த விடயம் ஓகே. கூலிக்கிரயம், கூலிக்கிரயம் அதே மாதிரி தான். கூலிக்கிரயத்தில் நேரில் எப்படி வரப்போமா வந்து உற்பத்தி அலகுடன் தொடர்புடைய இல்லையா, உற்பத்தி அலகுடன் அவங்க தொடர்பட்டாக்கள் இருக்கணும், நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறாக்கள் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஆடை உற்பத்தி என்று எடுத்தோம்னு சொன்னால், ஆடை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நேர்கூலி என்றது யாருக்கு இருக்குன்னு சொன்னால் டெய்லர் இருக்கார் இல்லையா, இந்த டெய்லருக்கு கொடுக்குற சம்பளம் இது நேர்கிரியம். ஒரு ஆடைக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுப்போம். அதில் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்தா கூட அந்த ஒரு மாதத்தில் எத்தனை ஆடை அவர் தைக்கணும்னு சொல்லியிருப்போம். உதாரணம் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, உதாரணத்துக்கு மாதத்துக்கு 40,000 சம்பளம் வந்து நம்ம வந்து மந்துக்கு கொடுக்குறோம். மந்துக்கு 40,000 சம்பளம் வந்து என்ன செய்கிற மந்து ஒரு இயந்திர இயக்குனர், அப்போ டெய்லருக்கு கொடுக்குறோம் வச்சுக்கணும். தைக்கிற ஆளுக்கு 40,000 சம்பளம் மாதத்துக்கு. அவரை நம்ம சொல்லியிருக்க வேண்டிய விஷயம், சொல்லப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னது, ஒரு மாதத்துக்கு 40,000 தருவோம், நீங்கள் 100 ஆடைகளை ஒரு மாதத்தில் தச்சிருக்கோம். மினிமம் 100 ஆடை தச்சிருக்கோம். 100 ஆடையோட அதிகமாக தைக்கிறீங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பேமெண்ட் தரோம், பிரச்சனை இல்லை. பட் 40,000 சம்பளம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுக்கணும்னா 100 ஆடைகள் தைக்கும். அப்போ நம்ம சொல்லலாம் தானே, 40 ஆடைகள் 100 பிரிச்சம் என்றால் ஒரு ஆடைக்கு அவருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், 400 காசு கொடுக்குறோம் சம்பளமாக. அப்போ ஒவ்வொரு ஆடை, இப்போ நான் உற்பத்தியில் ஈடுபடுறோம்டா அந்த உற்பத்தி அலகோட தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய கிரியம் எது இருக்கு இல்லையா, எஸ் அதுதான் சொல்கிறோம் வந்து நேர் கூலி கிரியம். பிரதானமாக ஆடை உற்பத்தியில் யாருக்கு நம்ம கொடுப்போம்னா டெய்லருக்கு கொடுப்போம், அந்த ஆடைகளை தைக்கிறாக்களுக்கு. அது தவிர வேறு யாருக்கு சம்பளம் வரப்போது, இங்கே நம்ம சொன்ன மாதிரி நேரில் கூலி என்று வந்தோம்னால் இங்கே வரக்கூடியது மேற்பார்வையாளர் சம்பளம், முகாமையாளர் சம்பளம், அது மாதிரி பாதுகாவலர் சம்பளம். ஸோ இதெல்லாம் ஒரு அளவுக்கு கண்டு கொடுக்குறது. மேற்பார்வையாளர்னு சொன்னால் நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறாள். சூப்பர்வைஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து அங்கே ஆடைகள் உற்பத்திக்கு எதுவுமே சம்பளம் போகாது, அது வேலை செய்கிற நாளுக்கு எதுவுமே போகலாம், வேலை செய்கிற மாதத்துக்கு எதுவுமே போகலாம். ஆனால் ஒரு ஆடைக்கு ஏற்ற மாதிரி அவரோட சம்பளத்தை பிரிக்கல. முகாமையாளருக்கு அதே மாதிரி தான், பாதுகாவலும் அதுதான். இவங்கெல்லாம் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடாதாங்க. மேற்பார்வையாளர் உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடலை, இந்த டெய்லர் தான் உற்பத்தியில் ஈடுபடுறார். இந்த டெய்லரை மேற்பார்வை செய்து தான் மேற்பார்வையாளர். அப்போ இவர் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடலை. ஸோ அதனால் மேற்பார்வையாளர் சம்பளம், முகாமையாளர் சம்பளம், பாதுகாவலர் சம்பளம் என்பதெல்லாம் ஊழியருக்கான கிரியமாக இருந்தாலும் அது நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறார்கள் கொடுக்குற விஷயம் இல்லை. அப்போ இந்த விடயம் விளங்கி இருக்கும். அதேமாதிரி பார்த்தோம்னா நேர் எதுக்கான சொல்ல போகிறோம், ஏனைய கிரியம். அப்போ ஏனைய கிரியம் என்று வரும்போது என்னென்னு சொல்லியிருக்கேன், மூலப்பொருள் இல்லாமல் நேர்கூலி இல்லாமல் ஏனைய கிரியம். ஸோ நேர்கூலி கிரியம் இல்லாமல் ஏனைய கிரியம் என்று வரும்போது இங்கே ஏனைய கிரியத்தில் என்ன வேண்டாம், உதாரணம் சொல்கிறேன், தனி உரிமை கட்டணம். ஆடைக்கு நான் சொல்கிறேன் தனி உரிமை கட்டணம் அல்லது ஆக்க உரிமை கட்டணம். ஆக்க உரிமை கட்டணம் உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால், இப்போ ஏனைய கிரியம் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைன் உண்டு ஆடையோட உற்பத்தி செய்கிறீங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுற ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசைன் உண்டு எடுத்துட்டீங்க. அந்த டிசைனை உற்பத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு காசு தரணும். இப்போ தான் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து உற்பத்தி தொழிற்சாலை வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு உற்பத்திக்கான டிசைன் ஒன்று உருவாக்கிட்டீங்க. அந்த டிசைனில் நான் உற்பத்தியை செய்யணும் என்றால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் காசு தரணும். ஒரு ஆடை உற்பத்திக்கு ஒரு 100 ரூபா சொல்கிறோம். ஒரு ஆடை உற்பத்தி உங்களோட டிசைனில் ஒரு ஆடை உற்பத்தி செய்யணும்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா தரணும் வச்சுக்கணும். உங்களோட டிசைனை நான் பயன்படுத்தி அந்த டிசைனை நான் பயன்படுத்தி இந்த உற்பத்தியில் ஈடுபட போகிறேன்னு சொன்னால் அந்த டிசைனை உருவாக்குன உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், 50 ரூபா தரப்போகிறேன். நான் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து 10,000 ஆடைகள் நான் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து 5 லட்சம் ரூபா காசை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்போ இதை தான் சொல்கிறது ஆக்க உரிமை கட்டணம் அல்லது தனி உரிமை கட்டணம்னு சொல்லி. அப்போ அந்த உற்பத்தி தொடர்பான டிசைன், அந்த உற்பத்தி தொடர்பான ஆக்க உரிமை, அந்த உற்பத்தி தொடர்பான பேட்டன் யாருக்கிட்ட இருக்கோ அவருக்கு அந்த ஒவ்வொரு உற்பத்திக்கு நான் செய்ய வந்து பேமெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்குற கட்டணங்கள் நேர் ஏனைய கிரியமாக இருக்குது. பொதுவாக தனி உரிமை ஆக்க உரிமை கட்டணமாக தான் வரும். ஸோ இந்த விடயங்கள் பெருசாக கேள்விகளை வாரது குறைவு, பட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். தனி உரிமை ஆக்க உரிமை கட்டணம் அடுத்தது ஏனைய நேர்க்கிரியம் என்று சொல்ல போகிறோம். ஏனைய நேர்க்கிரியம் இந்த விடயம். ஸோ இதை தாண்டி நமக்கு வார விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இங்கே வாடகை இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் அல்லது காப்புறுதி இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அடுத்தது மின்சாரம் பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கொள்ளும்.
ஸோ இந்த செலவுகள் இது என்ன இல்லை, இது மூலப்பொருள் இல்லை, இது கூலி இல்லை, இது ஏனைக்கிறதுக்குலாம் அது வரப்போகுது. ஆனால் உற்பத்தியில் நேரடியாக தொடர்படலை. உற்பத்தி அழகோட நேரடியாக சொல்லலாம் இல்லையா? நம்ம ஆக்குரிமை கட்டணம் ஒரு ஆடைக்கு 50 ரூபா டிசைட் பண்ணவா இல்லையா? அப்போ உற்பத்தி அழகோட நேரடியாகவும் தெளிவாகவும் வேறுபடுத்த முடியும் நேர் ஏனை கிரயமில், அதை நேர் ஏனை கிரயத்தை இதை. ஆனால் நேரில் ஏனை கிரயம் என்று வரும்போது வாடகை, காப்புறுதி, மின்சாரம் எல்லாம் உற்பத்தி அழகோட தெளிவாக வேறுபடுத்த முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்டடத்தை வாடகை எடுக்கிறீங்க, 20,000 கட்டட வாடகைன்னு சொல்கிறாங்க. 20,000 மாத வாடகை எவ்வளோ? நமக்கு 20,000 per மந்த்துக்கு. 20,000 சொன்னால் நீங்கள் ஜனவரி மாதம் இருக்கிறீங்க, இங்கே 10,000 ஆடைகளை உற்பத்தி செய்கிறீங்க. உங்களோட அவுட்புட் 10,000 ஜனவரி மாதம். ஸோ பிப்ரவரி மாதம் வருது, இங்கே ஆடைகள அவுட்புட் ஒரு 13,500 வருது. ஸோ இது மாறுதா இல்லையா? இது மாறுறதால் இதில் இது மாற்றம் வருதா? இல்லை. ஒவ்வொரு மாதம் 10,000 கொடுப்போம். அப்போ அளவுக்கு தெளிவாக வேறுபடுத்தி என்ன செய்யலாம்? இதை காண முடியாது. உற்பத்தி நேரடியாக அவர் தொடர்படாட்டி அவர் நேரடியாக என்ன செய்யலாது? வேறுபடுத்த முடியாது. அப்போ உங்களுக்கு நேர்க்கிரியம், நேரில் கிரியம் 2 விலை இருக்கணும். ஸோ உற்பத்தியில் இந்த 3மே வரும். இப்போ உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று இருக்கண்டால் இந்த உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு துணியை வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு, தைக்கிற டெய்லர் ஒழுங்காக வேலைக்கு வராது இல்லையா, ஒழுங்காக கதைக்காமல் பேசாமல் தைக்கிறான்னு மேற்பார்வையில் வச்சு தைக்கப்பட்ட ஆடைகள் மூலப்பொருட்களை ஸ்டோரில் களஞ்சியப்படுத்தி அந்த நிர்வாக நடவடிக்கை செய்து அந்த உற்பத்தியில் ஈடுபடுத்தி இப்போ இந்த வாடகை, தொழிற்சாலை வாடகை, தொழிற்சாலை தீப்பற்றலாம், கடவு போகலாம், காப்புறுதி, மின்சார பயன்பாடு, ஸோ எல்லா செலவும் செய்தெடுத்தால் தான் நாங்கள் துணின்றது ஆடையாக மாறும். அப்போ இதுக்கு துணின்றதை மூலப்பொருள் இந்த துணியை பயன்படுத்தி இந்த உழவு ப்ராசஸை முடிச்சிருந்தால் தான் எனக்கு என்ன வெளியில் கிடைக்கும்? ஆடைன்றது கிடைக்கும். அப்போ இந்த துணித கிரியத்தோட இந்த எல்லா கிரியத்தையும் சேர்த்து வாரது தான் ஆடைக்கான கிரியமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்னென்ன கிரியம் ஏற்படலாம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஒன்று உற்பத்தி கிரியத்துக்குள்ளே மூலப்பொருள் தொடர்பான கிரியம் நேரில், கூலி தொடர்பான கிரியம் நேரில், ஏனைய கிரியம் நேரில். ஸோ சிம்பிளாக உதாரணங்கள் உடையிருந்தால் ஓகே. இப்போ இதில் அடுத்த விஷயமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த நேர்க்கிரியங்கள். இதில் நமக்கு ஒன்று, இந்த ஒன்று நமக்கு என்ன இருக்குது? நேர் மூலப்பொருள் கிரியம். ரெண்டாவது இதை சொல்லுவோம். இதை முதலாவது சொல்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இரண்டாவது நேர் ஏனைய நேர் கூலிக்கிரியம் இல்லையா? நேர் கூலிக்கிரியம். மூன்றாவது நேர் ஏனைய கிரியம். நான்காவது இந்த 4, அதாவது நேரில் கிரியம், இந்த நேரில் கிரியம், இந்த நேரில் கிரியம். இதை சொல்ல நம்ம உற்பத்தி மேந்தலைகள்னு சொல்லுவோம். உற்பத்தி மேந்தலைகள் நேரில் கிரியங்களோட கூடுதல் உற்பத்தி மேந்தலைகள். நேரில் கிரியம் 3ஐயும் கூட்டவாறு உற்பத்தி மேந்தலை. உற்பத்தி மேந்தலை இந்த 4 கிரியத்தை கூட்டினா நமக்கு என்ன வரும்? மொத்த உற்பத்தி கிரியம் வரும். அப்போ மொத்த உற்பத்தி கிரியம் கூறுகள் என்று கேட்டாங்கன்றால் மொத்த உற்பத்தி கிரியம் இதில் இதில் 6 விஷயம் இருக்கு இல்லையா? நேரில் 6 விஷயம் இருக்குது. இந்த 6 விடையை நம்ம பிரித்து நம்ம போட்டிருந்தாலும் இங்கே நேர்க்கிரியங்களுக்கு தான் தனி முக்கியத்துவம் கொடுக்குறோம். நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேரேனைய செலவு. நேரில் மூலப்பொருள், நேரில் கூலி, நேரில் ஏனைய செலவுன்னு நம்ம சொல்கிறதில்ல. அது 3ஐயும் சேர்த்து என்ன சொல்ல போகிறோம்? உற்பத்தி மேந்தலைன்னு சொல்லுவோம். அப்போ உற்பத்தி மேந்தலை என்ன இருக்குது? உற்பத்தி மேந்தலைக்குள்ளே நேரில் மூலப்பொருள், அப்போ நிறப்பூச்சுக்கு பயன்படுது, இயந்திர எண்ணெயை பயன்படுது அப்படின்ற விஷயம் வரும்போது அதுவும் உற்பத்தி மேந்தலை தான். இங்கே மேற்பார்வை சம்பளம், முகாமையர் சம்பளம், பாதுகாப்பு சம்பளம் உற்பத்தி மேந்தலை தான். இங்கே வாடகை, காப்புறுதி, மின்சாரம் உற்பத்தி மேந்தலை தான். அப்போ நேரில் கிரியங்களை மொத்தமாக சேர்த்து உற்பத்தி மேந்தலை சொல்கிறோம். அப்போ உற்பத்திக்கு எதுவும் என்ன வரும்? மொத்த உற்பத்தி எதுக்குள்ள நேர் மூலப்பொருள், நேர் கூலி, நேரின செலவு, உற்பத்தி மேந்தலை கூடினா மொத்த உற்பத்தி கிரியம். ஸோ இதை வடிவான ஃபார்மேட்டில் போட்டு கணக்கு செய்து முடிச்சோம்னா அதுதான் உற்பத்தி கிரியை கணிப்பு சொல்கிறோம். சரி, சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் எண்ணக்கரு படத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். உங்களை அடுத்த கிளாஸில் என்ன பாடமாக ஒவ்வொன்றா படித்தோம்னா சரி. நன்றி. அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்போம்.